இன்றைக்கி நான் வந்து ராகி மாவு புட்டு பண்ண போகிறேன். அதாவது கேழ்வரகு மாவு. பாருங்க, அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இந்த கப்பில் நான் 3 கப் மாவு வறுக்க போகிறேங்க. ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க, லைட்டாக தான் வறுக்கணும். இல்லை வறுக்காமல் நம்ம பச்சை மாவுலேயே கூட நம்ம தண்ணி தெளித்து பண்ணலாம். உப்பு தண்ணி தெளித்து வறுத்து நம்ம உடனே நம்ம சூடாக இருக்கும்போதே தண்ணி தெளித்தோம்னா மாவு வந்து பிசுப்பு தன்மை களி மாதிரி வந்துடும். அதனால தான் இந்த மாவு கொஞ்சம் லேசாக வறுத்தோம்னா கூட நல்லா ஆறுன பின்னால் தண்ணி தெளிக்கணும். பாருங்கள், 3 கப் மாவு சேர்த்துருக்கேன். இதை நம்ம வந்து லேசாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். மாவு நல்லா ஆறுன பின்னால் உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு வந்து போடுறதுக்குங்க பாருங்கள், நல்லா 1.5 தேங்காய்ங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேழ்வரகு புட்டுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய தேங்காய் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து குழா புட்டு. அதுக்கு குழா புட்டுக்கு பாத்திரம் பாருங்கள். இதில் இவ்வளோ தண்ணி ஊற்றி, இது கேரளா டைப். இது பாருங்கள், இது வந்து பம்புல பண்ணது, அதாவது மூங்கில் குழாய். இது இந்த மாதிரி வச்சு இதுக்குள்ளார தான் நம்ம மாவை அடித்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது பழைய காலத்து முறை. இது இப்போல்லாம் உங்களுக்கு அலுமினியத்திலேயே இங்கே இந்த பைப்பும் வந்துடும். அந்த குழாயில் நம்ம புட்டு அடித்து நம்ம குழா புட்டு பண்ணலாம். இது வந்து பழைய காலத்து, அவங்க ரொம்ப பழசு இது. அதனால தான் அவங்க இந்த மூங்கில் குழா வச்சுருக்காங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணுறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள். பாருங்கள், இது வந்து டைட்டாக இதில் உட்காரதுக்காக இந்த கயிறு சுற்றி துணி சுற்றி வச்சுருக்கோம். இதுக்குள்ளார நம்ம மாவு அடைக்க போகிறோம். பாருங்கள், வறுத்த மாவு ஆறிடுச்சு நல்லா. இப்போ வந்து இந்த மாவுக்கு வந்து நம்ம உப்பு தண்ணி தெளித்து தான் நம்ம பெசரி வைக்கணும். பாருங்கள், இதில் 1 சொம்பு தண்ணி ஃபஸ்ட்டு போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் 3/4 சொம்பு தண்ணி இருந்தால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, இது இப்படி கலந்துட்டு நம்ம இந்த தண்ணியை தான் நம்ம தெளிக்க போகிறோம். தெளித்து நான் கையில் தாங்க பேச போகிறேன். நம்ம மாவு வறுக்காமல் பச்சை மாவில் கூட இதே மாதிரி நம்ம தண்ணி பிசைஞ்சு செய்யலாம். வறுத்த மாவுனாக்கா சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல மாவு ஆறுன பின்னால் தான் நம்ம தண்ணி தெளிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தெளித்து பிசறி மறுபடியும் தண்ணி தெளிக்கணும், பிசறணும். அந்த மாதிரி பிசறி மாவு கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்கணுங்க. அந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்க்கிறத நம்ம நிறுத்திடணும். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம முழு மாவையும் நம்ம தண்ணி பச்சடி நம்ம மாவு நம்ம ஈரப்பதம் செய்ய போகிறோம். மாவை பாருங்க, ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன். இதில் வந்து இவ்வளோ பாகத்துக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், 1 சொம்பு தண்ணி. மாவு பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள், மாவு நல்லா ஈரமாயிடுச்சு. சொன்ன மாதிரி இதில் வந்து நல்லா 3/4 சொம்பு தண்ணி பிடிச்சிச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வேகும், இல்லைக்காட்டி மாவு வேகாது தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா. தேங்காயும் துருவிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த குழாயில் இது பம்புது எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது அச்சு. போட்டாச்சு அச்சு. இப்போ இதில் வந்து முதல்ல கொஞ்சம் மாவு தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் பூ போட்டிருக்கேன் கொஞ்சம்.
இப்போ வந்து மாவு வந்து நம்ம வந்து டைட் பண்ணக்கூடாது. டைட்டாக போட்டோம்னா மாவு வேகாது. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுதுங்க இந்த புட்டு குழா. நான் இது வரைக்கும் நான் அலுமினிய குழா தான் பார்த்துருக்கேன். இந்த மூங்கில் குழாது இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். கேரளாக்காரங்க, அதனால் அவங்க மூங்கிலில் செஞ்சு அவங்களும் பழைய காலத்துக்கு தான் இதுன்னு சொன்னாங்க, வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் மாவு இந்த மாதிரி போட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுடலாம். இந்த இதில் வச்சு இப்படி வேக வைக்கப்படும். அது மேலே மூடுறதுக்கு இந்த கிண்ணத்தை போட்டு மூடிடும். ஒரு 15 நிமிஷம் கழித்து வெந்துடுங்க. பாருங்க, இப்போ இன்னொரு முறை இது வந்து தேங்காய் சிரட்டையில் பண்ணுறது. குக்கருக்குள்ளார தண்ணி போட்டிருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையிலையும் நம்ம வேக வைக்கலான்ட்டு, அதாவது தேங்காவோடு. இப்போ நான் தேங்காய் திருவுனேன் இல்லை, அது இதோ இப்போ நம்ம வெயிட் போடுறோம் இல்லைங்க, அந்த இடத்துல தான் இந்த தேங்காயை ஓட்டை பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, இதுக்குள்ளார மாவு போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் மாவு போடுறேன். போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். நம்ம சீக்கிரமாக ஒரேடியாக வேக வைக்கணும்னா நம்ம இட்லி பாத்திரத்தில், இட்லி தட்டில் ஒரே அடியாக இதில் பாதி மாவு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியான முறை. இந்த குழா புட்டை விட நம்ம தேங்காய் சிரட்டையில் வச்ச இந்த புட்டு தான் சீக்கிரம் வந்திருக்கு. பாருங்க, बस பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு மாவு. இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் செஞ்சேன், நல்லா வந்திருக்குங்க. இது வந்து தேங்காய் சிரட்டையில் பண்ண கப் மாதிரி. இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் நான் எண்ணெய் தடவி மாவு வச்சு இப்போ வேக வச்சு எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் குக்கர் மூடியில் தேங்காய் சிரட்டையை வச்சுட்டு இந்த தடவை நான் எண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். தேங்காய் பூ போடலாம்.
தட்டு போட்டு மூடி இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுதுங்க. இது பாருங்க, வெந்துடுச்சு மாவு. ஆஃப்டர்ல ஏன்னா கப் மாதிரி அளவாக கரெக்டாக விழ மாட்டேங்குதுங்க. இதோ வந்துடுச்சு. இது வந்து தேங்காய் சிரட்டையில் பண்ணது. எல்லாத்தோட ஈஸினா ஒரே தடவை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இது இந்த இட்லி தட்டு போட்டு வேக வைக்கிறது தாங்க ரொம்ப ஒரேடியாக எல்லா மாவும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பாருங்க, கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ரிங் போட்டு வச்சுருக்கேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம கலந்து வச்ச மாவு போட்டு வச்சுருக்கேன். இது மூடியை போட்டு நம்ம மூடிட்டோம்னா இது 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. ஒரேடியாக எல்லா மாவும் காலி ஆயிடுச்சு. கேழ்வரகு மாவு தேங்காய் போட்டு ரெடிங்க. இது வந்து குழா புட்டு. இது வந்து நம்ம தேங்காய் சிரட்டையில் பண்ணோமே அது. கேழ்வரகு மாவு குழா புட்டு ரெடிங்க. இது வந்து நம்ம மூங்கில் குழாவில் பண்ணது. இது வந்து தேங்காய் சிரட்டையில், அதாவது தேங்காய் ஓட்டில் பண்ணதுங்க. இதுக்கு நம்ம வந்து சர்க்கரை தாங்க இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரையை தூவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் நெய்ங்க. எப்போவும் கேழ்வரகு புட்டுக்கு நெய் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். பாருங்கள், கேழ்வரகு புட்டு ரெடி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.